இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அப்படி லாஸ்ட் வீக் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 408. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 630, 165. 28/11/2024 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 188, 169 அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். சரிங்களா, எந்த மாதிரி ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா 0 169, சரிங்களா, 0 169, 069 டேட்டா பிசி பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 6916 அப்படின்றது கொடுத்துருந்தோம். சரிங்களா, இதுக்கு நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வின்னிங் வீடியோ போட்டிருந்தோம். சரிங்களா, இருந்தாலும் இன்னொரு ட்ரிப் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிங்கிள் போல் நேற்று போட்ட வீடியோங்க இது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று போட்ட வீடியோ இது. நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 16, சரிங்களா, 6 சொல்லியிருந்தேன், 6 சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சிங்கிள் போலில். சரிங்களா, 1 சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயும் கூட டபுள்ஸில் 1 தான் கொடுத்துருந்தோம். 1 வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் சொல்லியிருந்தேன், இதிலேருந்து 2 நம்பர் கண்டிப்பாக 3D அமையும், 2 நம்பர் இதிலேருந்து இருக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி 6 அப்படின்றது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா 069 மென்ஷன் பண்ணியிருக்கும். சரிங்களா, 069 அது கூட இந்த பேரும் இது பண்ணியிருக்கும். சரிங்களா, 069 469. ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா 269. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இதுலேருந்து மேக்ஸிமம் எடுத்து கொடுத்த இந்த சரௌண்டிங்லேருந்து நமக்கு வந்திருக்கும். இதில் என்ன அப்படின்னா நமக்கு மிஷின் நம்பர் அடித்ததுனால நம்ம 64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் 69 இந்த நம்பர் எல்லாமே எடுத்து தந்திருந்தோம். இருந்தாலும் சொல்கிறோம், மிஷின் நம்பரில் வந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ்னால நம்ம இந்த நம்பர் ஃபஸ்ட்டில் கொடுக்கல. சரிங்களா, நம்ம பின்னாடி விடுபட்ட நம்பரில் தான் இந்த நம்பர் எழுதி கொடுத்துருந்தோம், அதுக்காக சொல்கிறோங்க. சரிங்களா, ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோடைய, சரிங்களா, இந்த நவம்பர் மாதத்தோடைய 9வது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கேன். எத்தனாவது வின்னிங்க? 9வது ஏபிசி வின்னிங் வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா நேற்று தெரியும் 8வது ஏபிசி வின்னிங் இருக்கும், 5 டிஜிட். சரிங்களா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும். ஸோ 9வது ஏபிசி வாங்கிட்டோம். சரிங்களா, 9வது ஏபிசி வந்து வின்னிங் பண்ணியிருக்கோம் நம்ம. சரிங்களா, மீண்டும் சொல்லிக்கிறேங்க, நம்ம சேனல் வந்து ரொம்ப வந்து இதாக கொடுக்குறோம். சரிங்களா, நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம், நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு. 9 ஏபிசி எந்த சேனலில் கொடுப்பாங்கன்னு தெரில. போன மாதம் 9 கொடுத்துருந்தோம், இந்த மாதமும் 9 கொடுத்துட்டேன்னா 2 நாள் இருக்குது. புரியுதுங்களா, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளை தவிர மீது எல்லா நாளுமே நம்ம 2D பாஸ் பண்ணிடுறோம். எல்லா நாளுமே 2D வந்துடுது. ஏதாவது ஒரு நாள் சொதப்புங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் அப்படி எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா நாளும் நம்ம 2D பாஸ் பண்ணிட்டு தான் வரோம். ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிட்டுருக்கும். அப்படி போகிறதுனால தான் 9 வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம். ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 1 9 6, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 4 1 8, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 5 1 0 8ன்னு வருதுங்க. ஸோ இதில் நம்ம எப்பயுமே 3 நம்பர் இம்பார்ட்டண்ட்டு மார்க் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணி வரேன் நான். சரிங்களா, 3 நம்பர் இம்பார்ட்டண்ட் தான். சரிங்களா, ஸோ அதை நம்ம போட்டுடலாம். ஸோ 9 4 1 9 4, ஸோ 1 அப்படியே வரலாங்க. சரிங்களா, 8 போகிறேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா, சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது 2ல் ஏதாவது ஒன்று வரலாம். மிஷின் நம்பர் வந்து பார்த்தா அது மாறும். சரிங்களா, இது வந்து நமக்கு சிங்கிள் போர்டு ஃபார்முலாக வருதுங்க. சரிங்களா, 2 5 ரிப்பீட் கிடையாது. சரிங்களா, 5ஆம் நம்பர் மட்டும் பார்த்துக்கலாம்.
நமக்கு 5ஆம் நம்பர் திரும்ப ரிப்பீட் வருதான்றதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நம்பர் இந்த விட்றோம் இல்லைங்களா, இந்த ஒரு நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்ததில் மிஷின் நம்பரில் அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்கிற அடுத்த நம்பர் எடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து நமக்கு அமையுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்குங்க. ஸோ மீண்டும் வந்து ஒரு 9ஆம் நம்பர் வருது, அது பி போர்ட்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர். சரிங்களா? சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் இப்போ வரைக்கும் வருதுங்க. என்னோட கணிப்புப்படி இது 2 வரலாங்க. சரிங்களா? அதான் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நம்ம ஏதாவது இம்பார்ட்டன்ட் நம்பர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 792 742. ஸோ இதில் இருக்கிற பேரில் கண்டிப்பாக 2 நம்பர் வரும். முடிஞ்சால் உங்கள் பாருங்கள் அந்த பேர் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த பேர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நிறையா லைக்ஸ் வர எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். டெய்லி வீடியோ போடுவேன். அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அதில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் தவற விட்டால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க? அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படின்றதுனால நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்காங்களோ கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தருக்கு உங்களால் யூஸ் ஆனாலும் ஓகே. சரிங்களா? அதுக்காக சொல்கிறோம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக கெஸ்ஸிங்கை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 2 7 9 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி மேட்ச் பண்ணுவீங்க, அது பாருங்க இங்கே கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதனுடைய 3D என்ன கொடுத்துருக்கேன், மிஷின் நம்பர் வந்தப்பறம் அந்த மாதிரி பேரில் ஏதாவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா வின்னிங் வாங்கிடலாம். அதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதுக்காக வீடியோவை தெளிவாக பாருங்கள். அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க. சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் வரதும் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணி விடுவோங்க. 1 ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ஷேர் பண்ணி விடுவோம். இது வீடியோவையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் ஏபிசி ஒரு 5 3D எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வரப்போ அந்த பேரில் கொடுக்குறத நீங்கள் போட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு வருங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 44 47 40 அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 97 27 ஒரு 72 கூட போகலாம். புரியுதுங்களா? இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் 72 42 இதெல்லாம் கொடுத்துருப்போம். சரிங்களா? 2Dயில் 3Dயில் கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் சொல்கிறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பேர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பயுமே இதுலேயும் அப்படி தான், ஒரு மேலே 2 3 பேர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து 2 செட்டு பாஸ் ஆகுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 80 81 82ங்க. அடுத்தது 74 41. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 3 4 பேர் எழுதியிருப்பேன். சரிங்களா? 3 4 பேர்னால் 0 வச்சு எழுதியிருப்பேங்க. 04 03 07. இதில் 0வோட உங்களுக்கு எந்த நம்பர் கூட வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி போட்டு வின்னிங் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதை நம்ம சொல்கிறது என்னென்னா, சப்போஸ் நம்ம 0 மிஷின் நம்பரில் இறங்கிருச்சுன்னா மாறிடும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 0 வரும். இந்த மாதிரி நம்பர் இறங்கிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 0 வருங்க. மிஷின் நம்பரில் ஒரு 9 அப்படின்ற மாதிரி இந்த நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா அடுத்து அவங்க போகிறது இந்த 0க்கு தான் போவாங்க. சரிங்களா? 5 0க்கு தான் போவாங்க. அதுக்காக சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 8 4 அப்படின்னு கொடுக்குறேங்க. அது கூட 0 சேர்த்துருக்கேன். தெரியுதுங்களா? 0 ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன்னு. இதுலேருந்து 2 நம்பர் வரணும். சரிங்களா? அப்படி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் அமைஞ்சால் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3க்கு இந்த 8க்கு இந்த ஒரு 3 அப்படின்னு ஒரு நம்பர். ஸோ இதில் வந்து ஒரு 3D அமையலாங்க. நேற்று சொன்ன மாதிரி இந்த 4 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பர்டிகுலராக இந்த 3 நம்பர் சொல்லியிருக்கேன். 2 நம்பர் பார்க்குறப்ப இந்த 3 நம்பர் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த 3 டிஜிட்டும் அமையணும் அப்படின்னா இதனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? திரும்பவும் நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய சப்போர்ட் 2 சப்போர்ட் தாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் மோட்டிவேஷன் ஆகி வீடியோ போடுவோங்க. ரெகுலராக வீடியோ வரும். நம்ம வீடியோ போட்டால் நல்ல ஒரு வின்னிங் வரும். அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். வீடியோ போடுங்கன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அதுக்காக சொல்கிறேங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வேலை வேறு ஒரு விஷயமாக கூட உங்களால் நம்மளோட கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாமல் போன நிலமை வரலாம். சரிங்களா? ஏதோ ஒரு ஒர்க் இருக்கலாம், அதனால் பண்ண முடியாமல் போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டால் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் என்ன பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் அந்த கேஎல் சம்மந்தமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க.
உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியலனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்கிறோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். தெளிவாக என்ன கெஸ்ஸிங் சொல்கிறேன்றதை கேளுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா? ஒரு ஃபுல் வின்னிங்கும் வரும். இல்லைன்னா வெற்றி வாய்ப்பை தாங்க இழப்பீங்க. ஸோ நான் வந்து சொல்கிறது எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களும் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நான் இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ எம்சி கெஸ்ஸிங்கில் என்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் 80% சேமாக தான் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டும் இது இருக்கும். 1, 2 நம்பர் மாறுங்க. சரிங்களா? 1, 2 நம்பர்னால் அதிலேருந்து நம்பர் கம்மி பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் 15 நம்பர் இருக்குதுன்னு இல்லை 10 நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த 5 நம்பர் எக்ஸ்ட்ரா வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு 5 ஏபிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி 5 3D எடுத்து வச்சுக்கோங்க. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம். அதேமாதிரி இதில் கொடுத்தோம் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். அப்புறம் 3D வரப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருவோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா பார்த்து இந்த 3D மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 278 404ங்க. சரிங்களா? 278 404. அதேமாதிரி 47 சரிங்களா? 47 447. அதுக்கு பதிலாக 442 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 44 பேரில் இந்த மாதிரி அமையுது. இது 3 நம்பரும் ஒரே நம்பர் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? 442 இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ 447 இதுலேருந்து அந்த மாதிரி தான். புரியுதுங்க? 447 எடுக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருப்போம். அப்புறம் மேலே ஒரு நம்பர் சொல்லியிருந்தேங்க. ஸோ அந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர் நமக்கு அமைஞ்சிருக்கு. 2297 297ங்க. அதேமாதிரி 89 சரி 8972ங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது 2 நம்பரும் ஒரே சேம் நம்பர் தான். சரிங்களா? திருப்பி எழுதியிருக்கோம். ஸோ இன்னொரு நம்பர் அதில் இருக்குது. சரிங்களா? 297 கொடுத்துட்டோம். 972 கொடுத்துருக்கோம். 297 2 இடத்துல வந்திருக்குங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3D கொடுக்குறோம். சரி இன்னொரு 60 கொடுக்குறோம். என்னென்னா 396 043ங்க. அதே தான் கீழே கொடுத்துருக்கோம். ஒருவேளை டி நம்பர் மாற்றிக்கோங்க. நிறையா நம்பர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரே நம்பர் தான். நம்ம என்ன அமைஞ்சிருக்கு அதை எடுத்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரே நம்பர் தான். 3 நம்பருக்கு ஒரே நம்பர் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் உங்களுக்கு வந்து நம்ம கன்ஃபார்மாக வின்னிங் 3D தட்டி தூக்கணுன்றதுனால என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அது மாதிரி 043 கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நாளாக வந்துருக்கக்கூடிய ஒரு நம்பருங்க. சரிங்களா? 64 416 அந்த 416 614 641 இந்த மாதிரி வந்துட்டுருக்க நம்பரு. அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 808 இது வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? அடுத்து 987 அப்புறம் வந்து 920ங்க. ஸோ இந்த நம்பர் வந்து 029 அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். பார்த்துக்கோங்க. ஏன்னா அடித்த நம்பரை தான் மீண்டும் நமக்கு வந்து ஹிட் ஆகுது. ஸோ அதுக்காக இந்த அண்டர்லைன் நம்பர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 001 636 ஒருவேளை 00 அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த 2 நம்பர் வரலாங்க. சரிங்களா? இந்த 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ 00 ஒரு பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேலே கொடுக்கலைங்க. அதை இருந்தாலும் இப்போ எழுதுறேன் நான். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு நம்பர் வந்து அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பருங்க. சரிங்களா? இந்த ஒரு நம்பர் அதாவது 46 53 553 அதே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பேன் 46 539. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி தாங்க கம்பேர் பண்ணி எடுக்கணுங்க ரிப்பீட்டட் நம்பர்னால். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடலாங்க. அடுத்தது ஸோ 742 சரிங்களா? 792க்கு பதிலாக பவர் எடுத்து 742 தான் எழுதியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ரியலைஸ் பண்ணாவே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 நம்பருக்குள்ளே வந்துடும். அதில் ஒரு 5 நம்பர் பிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி 167 778 815 சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 180. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 370. ஒருவேளை 0 அப்படின்றது சி போர்டில் வந்தால் இந்த மாதிரி பேட்டர்னில் வரலாம். 370 560 இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 506 560ன்னு வந்துட்டே இருந்துச்சு 2-3 நாளாக. ஸோ நம்ம எப்படிலாம் ரிப்பீட்டடாக வர நம்பர் தான் எடுத்து கொடுக்குறோம். 293 இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் நீங்கள் மேட்ச் பண்ணணுன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் முடியும். சரிங்களா? எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ.